ஸ்வீட்டான சாக்லேட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக ஒரு சாக்லேட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவை வந்து கொக்கோ பவுடர் இருக்குது இல்லையா, அது இதான் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது. நேற்று பாதி பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு கொக்கோ பவுடர் எடுத்திங்கன்னா, ஒரு கையளவு நம்ம நார்மல் சர்க்கரை இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்ல மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ நைஸாகிடும். கொக்கோ பவுடரும் சர்க்கரையும் போட்டு அடிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நைஸாகிடும். நான் வந்து கண்ணளவு தான் எடுத்துக்கிட்டேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கையளவே எடுத்துக்கோங்க. ஓகே, இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே போட்டுக்கலாம் தேவையான அளவு. இதில் வந்து பட்டர் இருக்கு இல்லையா, உப்பு இல்லாததாக பார்த்து நீங்கள் உருக்கி இதில் சேர்த்துக்கணும். அல்லாட்டினா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அது போட்டு இதில் நீங்கள் அப்படியே கலக்கிக்க வேண்டியதாக, வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். சர்க்கரை நம்ம போட்டிருக்கோம், கொக்கோ பவுடர் ரெண்டையும் வந்து பட்டர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் கலந்துக்கணும். ஓகே, தண்ணியாக இருக்கிற மாதிரி. ஓகே, நான் கலந்து காமிக்கிறேன். ஒரு சமயம் உங்களுக்கு பட்டர் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, பட்டரில் வந்து உப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா பட்டர் என்கிட்ட இல்லை, நேற்றே காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலக்கிக்கிறேன். ஓகே, இது மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி கலக்கிக்கலாம். கலக்கிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டரோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஊற்றி கலக்கியிருக்கீங்க இல்லையா, இப்போ நட்ஸு போட்டுக்கலாம். இதுலேயே சர்க்கரைலாம் நம்ம கரெக்டாக இருக்குது, அதிலே போட்டு அடிச்சிட்டோம் இல்லையா. இப்படி கலந்துட்டு சிலிக்கான் மோல்டு இப்போ விற்குது இல்லையா, குட்டி குட்டியாக. இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா, ஊட்டியில் கொடைக்கானலில் சாக்லேட் இருக்குல்ல, ஹோம்மேட் சாக்லேட், அந்த மெத்தடு. ஓகே, இல்லைன்னா இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இது வந்து வாங்கலை, பிளாஸ்டிக் ஏற்கனவே வீட்டில் இருந்துச்சு. நம்ம இப்போ இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா கலந்துட்டு ஊற்றிட்டு நல்லா ஃப்ரீசர் இருக்கு இல்லையா, அதில் 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக நமக்கு எடுக்க வரும். நான் ஊற்றிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்படி ஊற்றிக்கணும். ஓகே, இந்த வரைக்கும் எல்லா மோல்ட்லையும் ஊற்றியாச்சு. ஸோ ஊற்றி விட்டு இப்படி ஒரு தட்டினீங்கன்னா சரிசமமாக ஆகிடும். நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஆகணும். ஓகே, எனக்கு சாயந்தரம் தான் வேணும். ஸோ இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். 1 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்த்துடலாம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.